அவரோட பயண திட்டத்தை தொடர்ந்து பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் 3:45 போட்டாங்கன்னா அவர் வர்றது வந்து மத்தியானம் ஆயிடுது, 12 மணி போட்டாங்கன்னா நைட்டு ஆயிடுது. இது ஒரு காரணமா இல்லை ஏதோ அது உள்நோக்கம் இருக்காரு காலதாமதம்? அதில் நேற்று ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்த தொலைக்காட்சியில் நிறைய சொன்னவங்களே அதாவது நேற்று 2 இடங்களில் நம்முடைய தவிக தலைவர் பேசுவதாட்டு காவல்துறை அனுமதி பெற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல் இடத்தில் காலை 8:45 மணிக்கு அந்த ஒரு முதல் இடத்திலும், 2வது இடத்தில் 12 மணிக்கும் வருவதாட்டு தான் ஷெட்யூல். எல்லாரும் பத்திரிகை பேப்பர்கள் அப்படி தான் பார்த்தோம். ஆனால் அவங்க வந்து தவிக தலைவர் என்ன காரணமோ தெரியல, இரவு அதிகாலை 8:30 மணிக்கு தான் சென்னையிலேருந்து திருச்சிக்கு தனி விமானத்தில் சென்றதா நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டோம். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னால் காலைல 8:45 நிகழ்ச்சின்னா முதல் நாளே அந்த ஊர்லேயே தங்குவாங்க, அல்லது திருச்சிலையா பக்கத்தில் தங்கி உட்காந்துட்டு அப்படி அந்த டைமுக்கு வருவாங்க. அவங்களுக்கு என்ன காரணம் என்னன்னு எனக்கு அது சொல்ல தெரியல. அதனால் காலை 8:45 வர வேண்டியது 2 மணிக்கு தான் போயிருக்காங்க. அப்போ காலைல 8:45லாம் 6 மணி 7 மணிக்கே சாப்பிடாமலே வருவாங்கல்ல. அதே போல் 12 மணிக்கு உள்ள நிகழ்ச்சிக்கு இரவு 7:50க்கு வராங்க. அப்போ அந்த கூட்ட நெரிசல், பசி, இயற்கை உபாதைகள் எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி மூச்சுவிட முடியாத அளவுக்கு நெருக்கடியை உருவாக்கியிருக்காங்க. அது இயற்கையா செயற்கையான்னு எனக்கு சொல்ல தெரியல. சில நண்பர்கள்ட்ட நாங்கள் கேட்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க, இது உண்மையாக எனக்கு தெரியல. எந்த கூட்டம் நடத்தினாலுமே அந்த காலம் கொஞ்சம் நேரத்தை எடுத்தால் இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்னு நினைக்காங்க. அதோட ஒன்று எனக்கு ஷாக்காக இருந்து, மொத்தமே அவங்க 200 பேரை கூப்பிடுறது, ஒவ்வொருவரும் ஆளுக்கு 50 பேர் கூட்டிட்டு வா, 10,000 பேர், உனக்கு என்ன உண்டோ அதை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒழுங்கு பண்ணி அந்த 10,000 பேர் முன்னுக்கு வந்து நின்று எடுத்தாங்க வண்டியில். பிறகு மற்றவங்கள்லாம் வர 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 இவங்க வந்து கூட்டம் சேரது வரைக்கும், இவங்க சொல்றது வரைக்கும் பிந்தி போனால் போதும் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க. எனக்கு அது என்ன காரணம்னு தெரியல. தனிநபர் ஆணையத்தில் என்ன செய்வாங்க, விசாரணை நடத்துவாங்க. உண்மையிலே அப்படி பண்ணியிருந்தா ஒரு 10,000 பேரை எப்பவும் கொண்டு சுற்றி கொண்டு விட்டுக்கிட்டு பிறகு மற்றவங்கள்லாம் எட்டி பார்க்க முடியாது. அதனால தான் அவங்க ஆர்வத்தில் வராங்க. இவங்க 10,000 பேரும் முன்னுக்கு ரெகுலராக நின்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் போனால 1-2 நண்பர்கள் சொன்னாங்க என்கிட்ட, இப்படி நாங்கள் இப்படி பேரிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி. அதனால் எது நடந்தாலுமே உங்களுக்கு தெரியாமல் இருக்காதுல்ல. அப்படி நடந்திருந்தால் அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஏன்னா குறித்த நேரத்தில் அரசியல்வாதிகள் போயிருக்கணும். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொல்லும்போது கூட ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தி இவ்வளோ பெரிய இழப்பு வந்தது ரொம்ப வேதனையாட்டு இருக்கு. இதுபோல் இனிமேல் ஒருபோதும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நேரத்தை அவங்க இவ்வளவு காலதாமதப்படுத்தினாங்கிறது சார்நிலை தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.